அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. மன்னிக்கவே மாட்டியாமா? ஏதாவது இனிமே நடக்க போகுதா என்ன? இல்ல நடந்ததை தான் மாத்த முடியுமா? அப்போனா நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? நிஜமாலுமே எனக்கு உங்க மேல எந்த கோவமுமே இல்ல. ஒருத்தங்களை மன்னிக்கணும்னா அவங்க மேல நமக்கு கோவம் இருக்கணும்ல. எனக்கு அப்போல இருந்து இப்ப வரைக்கும் உங்க மேல எந்த கோவமும் இல்ல விக்கி. இதை நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. மேபி உங்க மேல எனக்கு கோவம் இருந்திருந்தேன்னா நான் உங்களை பழி வாங்கியிருக்கலாம். இல்ல நீங்க என் மேல கோவப்படும் போதெல்லாம் நானும் உங்க மேல கோவப்பட்டிருக்கலாம். வருத்தம் தான் தவிர கோவம் வந்ததே இல்ல. ஏன் என்ன அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு? விடுங்க அதெல்லாம். ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க என்ன பண்ணாலும் அவங்க மேல கோவம் வராது. கண்டிப்பா வருத்தம் இருக்கும். எனக்கு நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ். உன்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு. நான் பண்ண தப்புக்கு என் கூட வான்னு உன்னை கூப்பிட்டு உன்னை வருத்தப்பட வைக்கிறதுக்கும் விரும்பல. ஆனா நீ இல்லாம எனக்கும் லைஃப் இல்ல, நான் இல்லாம உனக்கும் லைஃப் இல்ல. மறுபடி நீங்க அமிர்தா மேம், ஜெஸ்ஸி மேம் எல்லாரும் இதை பத்தி பேசுறதுனால ஒரு யூஸ் கிடையாது. என் மனசுல உங்க கூட வரணும்னு எந்த அபிப்பிராயமும் இல்ல. அதே நேரம் இசை உங்க கூட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு எனக்கு இல்ல. ஸோ என் மேல இருந்த லவ் இப்ப இல்லைங்கிற அப்படித்தானே? முடிஞ்சு முற்றுப்புள்ளி வச்சாச்சு விக்கி. அதுக்கு மறுபடியும் அதுக்கு கோடு போட நினைக்காதுங்க. எப்போ நீ நம்ம வீட்ல இருந்து வெளியே வந்தியோ அதுக்கப்புறம் என் மேல இருந்த லவ் எல்லாம் உனக்கு இல்லாம போயிட்டுன்னு சொல்ற அப்படித்தானே? என் மேல எந்த விதமான வெறுப்பு எதுவுமே இல்ல, நான் யாரோங்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது அப்படித்தானே? ஆமா. எப்போ உங்க அம்மா பேசுனதுக்கு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களோ, எப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சோ அந்த செகண்டே நம்ம காதல் தோத்துட்டு நமக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சிருச்சு விக்கி. அப்படிங்கிறேன். ஆமா அப்படிதான். இப்போ இசையை நீங்க கூட்டிட்டு போகாதுங்க, இசையை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணல. எனக்கு அந்த வீட்டுக்கு நீங்க இசையை கூட்டு போக கூடாதே தவிர வேற எங்க வேணாலும் இசை கூட நீங்க இருக்கலாம். ஏன்னா அந்த வீட்ல இருந்து நான் வெளியே வரும்போது நினைச்ச ஒரே விஷயம் எப்படியாவது என் குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்பவும் நான் இருக்கிறதுக்கான காரணமே அவதான். ஸோ என் மேல உனக்கு எந்த விதமான அஃபெக்ஷன் எந்த விதமான லவ் எதுவுமே இல்லை அப்படித்தானே? அதை தானே விக்கி நான் சொல்லிட்டே இருக்கேன். எப்போல இருந்து அந்த வீட்ல இருந்து நீ வெளியே போனதுல இருந்து அப்படித்தானே? ஆமா. அதுக்கப்புறம் எப்படி என் பொண்ணுக்கு இசைன்னு பேர் வச்சா? சொல்லு, என்னதான் உனக்கு பிடிக்காதுல்ல? சடனா ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் வந்து என்ன நேம் செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. இசைன்னு நேம் கொடுத்துட்டேன். எனக்கு அந்த டைம்ல தோணுனதை நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். அது எப்படி தமிழ் இசைன்னு உனக்கு உடனே ஞாபகம் வரும்? எனக்கு தோணுச்சு நான் வச்சேன், அவ்வளவுதான். யாருக்காக மறைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு பிடிச்ச மியூசிக்கே என் பொண்ணுக்கு நீ பேரா வச்சிருக்க. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிற பத்தியா? இப்ப என்ன? நானும் உன்னை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு நீ வேணும் தமிழ். உனக்கு புரியுதா? நீ என் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். என்னதான் கோவத்துல திட்டினாலும் நீ செலக்ட் பண்ண லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா அதுவே என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியும் போது என் மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. உண்மைதான். எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே உன்கிட்ட வெளிக்காமிச்சிருக்கேனா? நான் நினைச்சிருந்தா இசைக்கிட்டேயே நான் தான் உன் அப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்கு அது தேவையில்லை தமிழ். அவ என்ன அப்பான்னு கூப்பிட்டு என் கூட வாரதான், கொஞ்ச நாள் தாண்டி எனக்கு அம்மா வேணும்னு உன்கிட்ட வாரதான், இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க 2 பேருமே வேணும் தமிழ். அதே மாதிரி இசைக்கு நம்ம 2 பேருமே வேணும். நடக்கிறத பத்தி மட்டும் பேசுங்க. சரி ஓகே, இவ்ளோ பேசுறேலாம். அட்லீஸ்ட் அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வினித் கூட நான் போயிருந்தேன் அப்படின்னு. 2 நாள் முன்னாடி தான் நான் வினித்தை பார்த்தேன் அப்படின்னு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவது நீ என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம்ல. நீங்க இன்னமும் திருந்தவே இல்லைல்ல. புரியல. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க பாக்குற ஒவ்வொரு பார்வையும் நான் தப்பானவா அதை தாண்டி நான் பேச வந்தாலே அசிங்கமா பேசிட்டு இருந்தீங்க. எத்தனை தடவை நான் பேசுறத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க விக்கின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? நான் பேச வந்தாலே அவ்வளோ கரிச்சு கொட்டிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடானா உண்மை தெரிஞ்சதா அப்பவும் என் மேலே பழைய தூக்கி போட பாக்குறீங்க. உண்மை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு. என்ன பேச விட்டீங்களா முதல்ல? நீங்க எப்படி ஆம்பளைங்க நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபைனலா பொண்ணுங்க எங்க மேல திருப்பி விட்டுருவீங்கல்ல. ஏன்னா அப்படி சொல்லல, என் மண்டைக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. புரிய வச்சுட்டு நீ அங்கிருந்து கிளம்பியிருக்கலாம்ல. விக்கி நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்க பல ஆம்பளைங்களோட புத்தி என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகுறது வரைக்கும் தாங்குன்னு தாங்குவீங்க. இதுல நீங்க கூட விதிவிலக்கு கிடையாது. என்னதான் சண்டை போட்டாலும் 1/2 மணி நேரம் என் கூட பேசாம இருந்துட மாட்டீங்க. ஏன்னா எப்படியாவது உங்களுக்கு நாங்க கிடைச்சிடணும். அதே 3 முடிச்சு போட்டுட்டா நம்ம கூட தானே இருக்க போறா. எங்க போக போறா? நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட தான் இருக்க போறா. என்ன பேசினா என்ன, நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தை வந்தா என்ன, எங்க போயிட போறா அப்படிங்கிற ஒரு எகத்தாளம். நீங்க கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டு போனதா எனக்குன்னு எந்த விதமான ஆசையும் இருக்க கூடாது.
நம்ம கல்யாணம் முன்னாடி வரைக்கும் வினித்துக்கு எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தெரியும். எனக்குன்னு வேற யாரும் இல்ல விக்கி. அந்த ஆசிரமமும் வினிதா அம்மாவும் மட்டும்தான். நீங்க யோசிச்சிருக்கணும்ல, ஏதோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அதான் நம்ம கிட்ட கூட ஷேர் பண்ணாம போயிட்டா. வந்தது என்னாச்சுமா நீங்க கேட்டிருக்கணும் என்கிட்ட. உங்களுக்கு தெரியும் வினித்துக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு. ஆனா நீங்க தான் தாலி கட்டிட்டீங்களே. நான் உங்களோட பொண்டாட்டி. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படி பேசினாலும் என்ன சொன்னாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. இங்க பல பேர் அப்படிதான் வார்த்தை கொட்டிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிட்டா பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு போனனால புருஷன்கிட்ட, மாமியார்கிட்ட, மாமனார்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம். என்ன தமிழ், நான் என்னமோ உன்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்த மாதிரியே பேசுறேன். அப்படி இல்லைங்க, இங்க இதுதான் பலரோட வாழ்க்கையா இருக்கு. கல்யாணம் ஆகுறது வரைக்கும் இவன் நமக்கு வேணுங்கிறதுக்காக தாங்குன்னு தாங்குறது. இதுதானே எனக்கு நடந்துச்சு. கல்யாணம் ஆயிட்டா நம்மளை விட்டு எங்க போறான், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், நம்ம சொல்றதா நடக்கும் அப்படிங்கிறது. ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகுறது வரைக்கும் அந்த பொண்ணு ஐஸ் வைக்கணும். ஆனா பொண்ணுங்க நாங்க, எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நிறைய கனவுகள் இருக்கும். இவ்வளோ பேசினாங்கலாம் இப்படி பார்த்துப்பாங்க, அப்படி பார்த்துப்பாங்க, சந்தேகமே பட மாட்டாங்க. இப்படி எங்களுக்கு ஆயிரம் கனவு இருக்கும். ஆனா உங்களுக்கெல்லாம் அலட்சியம். நம்ம கூட தானே இருக்க போறா, எங்க போயிட போறா அப்படிங்கிற ஒரு அலட்சியம். இதுக்கு மேல முடியாது தமிழ் என்னால. என் கூட நீ உடனே வான்னு கூப்பிடல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு தான் கேக்குறேன். நடக்காததை பத்தி யோசிக்காம நடக்க போறதை பத்தி மட்டும் யோசிங்க. அப்பா இதுக்கு இப்ப கூப்பிடுறாரு. ஹலோ. விக்கி, எப்படி இடம் எல்லாம் பார்த்து முடிஞ்சா என்ன? அப்படி போயிட்டே இருக்கு. ஈவினிங் கிளம்பி காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவோம். கூட வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நான் ஏன் கேக்குறேன்னா பஸ்ல வேற போயிருக்கீங்க. பிள்ளைங்களுக்கு, ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் பஸ் டிராவல் ஒத்துக்கணும்ல. எல்லாரும் நல்லா தான்ப்பா இருக்காங்க. விக்கி, பிள்ளைங்களை எப்படி கூட்டு போனீங்களோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடணும் என்ன? சரிப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கலான்னு தான் போன் பண்ணியிருக்கேன். கேளுங்கப்பா. நம்ம ஆதிக்கு பேசியிருக்க பொண்ணு வீட்டுல அன்னைக்கு நம்ம நிச்சயதார்த்தம் வைக்கலாம்னு சொல்லிட்டோம். பிரச்சனை வேற பேப்பர் நியூஸ்ன்னு எல்லாம் வந்துட்டு, நாம வேற அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுல எந்த தகவலும் சொல்லவும் இல்ல, அவங்க வீட்டுல என்ன ஏதுன்னு பேசவும் இல்ல. பிரச்சனை நேரத்துல என்கேஜ்மெண்ட்டை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம தள்ளி விட்டுட்டேன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அப்படி எல்லாம் நினைப்பாங்களாப்பா? பொண்ணு பெற்றிருக்காங்க விக்கி, 1000 விதத்துல கவலை இருக்கும்ல அவங்களுக்கு. என்னதான் உன் தம்பி பேரும் இதுல இருக்குனாலும் உன் தம்பிக்கு வந்த பிரச்சனையை பத்தி யாரும் பேச மாட்டாவ. பொண்ணை பத்தி தான் தப்பா பேசுவாங்க. ஏன்னா 1000 தப்பு ஒரு பையன் பண்ணாலும் அவனை பத்தி பேசுறதுக்கு ஊர் உலகத்துல ஆள் இருக்காது. பையன் தான் தெரியாம பண்ணிட்டான், பொண்ணுக்கு என்னவா அப்படின்னு தான் பேச ஆரம்பிப்பாங்க. புரியுதுப்பா. இப்ப என்ன, நீ நாளைக்கு வருவேன்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல போய் பேசுவோமா? ஏன்னா ஒரு தேதியும் குறிக்கணும்ல, நல்ல நாளா பார்த்து. இல்ல நீ வந்ததுக்கு பிறகு நாள் குறிக்கிறத பத்தி பேசுவோமா? நான் நாளைக்கு காலையில வந்துருவேன்ப்பா. காலையில வந்ததுக்கு அப்புறம் மதியம் வரைக்கும் எனக்கு வேற வேலை இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? சோ அதை மாத்தவே முடியாது. என்னாச்சு உனக்கு? இல்ல சும்மா அந்த டாக்டரை பாக்குறதுக்காக 2 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமா அந்த ஹாஸ்பிட்டல் எம்டிய பாக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் போய் பேசலாம். சரிப்பா, அப்ப நீ மெதுவா வா. வந்ததுக்கு பிறகு நம்ம நாளைக்கு அடுத்த நாளே போலாம். இப்ப நானும் உங்க அம்மாவும் அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறோம். போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லல, நேர்லயும் போய் பார்க்கல, எதுவும் நினைச்சிடப்படாதுல்ல. சரிப்பா. பக்கத்துல யாராவது நிக்காங்களா? ஆமா விக்கி, உன் பதிலுக்காண்டி மொத்த குடும்பமும் ஒன்னாதான் நிக்கிறோம். ஸ்பீக்கர்லயே போட்டிருக்கீங்க? இல்லையப்பா, ஏதாவது கேட்கணுமா என்ன? சங்கீதாவும் அத்தையும் போயிட்டாங்களா? இன்னும் இல்ல, இங்கதான். என்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறாங்களோ? தெரியலையேப்பா, 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு? இல்ல சும்மாதான். சரிப்பா, வச்சிடுறேன். என்ன சொன்ன உங்க பையன்? அவன் என்ன சொல்வான், நான் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்னு சொல்றான். ஆமா, எனக்குமே விக்கி வந்ததுக்கு அப்புறம் நாள் குறிக்கே தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுனாலும் யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. மூத்த மாப்பிள்ளை என்னன்னா வேற எவ்வளவு ஒருத்திக்கு பிள்ளைய கூட்டிட்டு டூர் போயிருக்காரு. இளைய மாப்பிள்ளை என்னன்னா இருக்க வசதியெல்லாம் மறந்து எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ண போறாரு. ஏன் அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? கொஞ்சமாவது நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நடைங்க 2 பேரும். என்ன ஆனந்தி, நீ வேற இப்படி பேசிட்டே இருக்க? அதான் சொல்றான்ல, அவனுக்கு கனிய பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர்ல அவியலுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்ல குடும்பம் வர. இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த குழந்தைய கூட்டு போனதுக்கெல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களாமா? ஆனந்தி, நான் முதலே உன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வீட்டுல ஆதிக்கம் விக்கிக்கும் எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை அந்த குழந்தைக்கும் இருக்கு. இன்னமும் சொல்ல போனா அந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே போன்னு சொன்னாலே நான் போய் தான் ஆகணும். தேவையில்லாம நல்லா இருக்க குடும்பத்துல பேசி பேசி பிரச்சனையை வளர்த்து விட்டுறாதுங்க அம்மா. என்ன கனிக்கு ஆதிக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் குறிக்க போறீங்க அதானே? என்னமோ பெரிய ஆள்ல தட்டையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஏற்கனவே வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுக்கு நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. இதுல எங்க பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கவா வந்திருக்கீங்கன்னு கேட்காம விட்டா சரிதான். சொல்லுங்க, உங்க பொண்ணு எங்க வீட்டுல நல்லா பத்திரமா சந்தோஷமா தான் இருப்பான்.
மூத்தவனோட ஒய்ஃப் மாதிரி இவ அம்மா அப்பா இல்லாதவ கிடையாது. எங்க வீட்ல இருக்கவங்களால எந்த பிரச்சனையும் வராது. சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்க அம்மா நல்லா தான் பாத்துப்பாங்கன்னு சொல்லுங்க. மூத்த மருமக மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கை ஆகாதுன்னு நம்பிக்கை கொடுங்க. நான் இசையை பார்த்துட்டு வரேன். இந்த வீட்டுக்கு வர போற மருமக சொத்து பத்து இல்லாம இருந்தாலும் 4 சொந்த பந்தங்களோட தான் வரணும். மூத்த மருமக மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கை ஆகாதுன்னு நம்பிக்கை கொடுங்க. இவ சம்மந்தம் இல்லாம அம்மா பேசுனது எதுக்கு இப்போ முடிச்சு போடுறா? ஹலோ, சொல்லுங்க சார். அசோக் ஹாஸ்பிட்டல். ஆமா சார், நீங்க? என்னோட பேர் சத்யா. சார், நீங்க ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. ஆமா. சொல்லுங்க சார். ஆக்சுவலா 2 மணிக்கு எனக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு. அவசரமா வெளியூர் போக வேண்டியதா இருக்கு. காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்தா எம்டியை பார்க்க முடியுமா? மார்னிங் 10 o'clock ஃப்ரீயாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் வாங்க. தேங்க்யூ. ஸோ நாளைக்கு 10 மணிக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிய போகுது. நமக்கு தெரிஞ்சு அம்மா ரொம்ப நல்லவங்க. மேபி தமிழ் அம்மா மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கானா. இது மூலமா அவளை தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம். நமக்கு மட்டும்தான் ஒண்ணுமே மண்டையில ஏறலையா? இல்ல எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்குமா? இவகிட்ட இப்ப டவுட்னு மட்டும் கேட்டோம், கண்டிப்பாலாம் சொல்லி தருவா. நம்ம மண்டைக்கு ஒரு தடவை சொன்னா ஏறமா என்ன? மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருந்தா கோபப்பட்டு கையில காலையில எல்லாம் கிள்ளி வச்சிருவாளே. அப்பயே சொன்னேன் எனக்கு இந்த மேக்ஸ் எல்லாம் வேண்டான்னு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரப்பர் மண்டையும் தான். எப்படி நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்க மாட்டேங்க. நம்ம எதுக்கு அந்த ஸ்கூல்ல நமக்கு ஃப்ரெண்டு தேடணும்? பழைய ஸ்கூல்ல இருந்தே எவ மண்டையாவது கழுவி இங்க இழுத்துட்டா போச்சு. ஆனா இங்க நிறைய ஃபீஸ் கட்டணும்னு யாரும் விட மாட்டாங்களே. யோசி அஜி, யாருக்கு மண்டை கழுவலான்னு யோசி. எஸ், அவ தான் இதுக்கு சரியான ஆளு. அவ தான் சரிப்பட்டு வருவா. ஆனா அவ மண்டையை கழுவுனா சரிப்பட்டு வராது. அது அம்மைய மண்டையை தான் கழுவணும். எம்மோனே, எங்களையும் கூட்டு போலாம்ல? எம்ம நாங்களே பையனெல்லாம் சேர்ந்து போயிட்டு வந்திருக்கோம். மன சிம்ரன் எல்லாம் அப்ப இருந்தது போல அழகா இருக்காளா? எம்மா சிம்ரன் பிரசாந்த் எல்லாம் ஜோடி படத்துல வர மாதிரி இருக்காவ. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் குட்டியை கூட்டு பரத்தால வந்திருப்பேன்ல. எம்மா, வந்ததும் வராததும் உங்க முகம் என்னைய நாயை கட்டி போட்ட இடத்துல கட்டி போட்டது உங்களுக்கு தெரியல. அவன் தியேட்டருக்கு போயிட்டு வந்துட்டேன், உங்களை கூட்டு போவேல. இதுதான் உங்களுக்கு இப்ப பிரச்சனை, அப்படிதானே? ஏடி, என் கண்ணு முன்ன நிக்காதே, நான் அப்பவே சொல்லிட்டேன். 1000 நாள் சொல்லிருக்கேன், நான் சாப்பிட்ட பாத்திரத்துல நாய்க்கு சோறு எடுத்து வைக்காத அப்படின்னு. இதோட எம்பட நாயிட்டி உன்னை நாயை கட்டி போட்ட இடத்துல கட்டி போட்டாச்சு. என்னமோ உனக்கு நாய்க்கு சோறு வைக்கணும்னா என் பிளேட் தான் கிடைக்குமா? ஏன் இப்ப நாய்க்கு சோறு வச்ச பாத்திரத்துல நீ திங்க மாட்டியா என்ன? ஏமா, குமரி கார்ட்டூன் ஸ்லாங் தொடங்குனதுல இருந்தே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த குட்டி ஏதாவது அனாதை ஆசிரமத்துல சேர்த்துருன்னு. அது ஆனதுனால அப்பப்ப எனக்கு எல்லாம் வியாலையாவது செய்து தருதுல. உடம்பு முடியலன்னு கிடந்தா கூட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். எம்மா, இதுக்கெல்லாம் தான் நான் சொல்லேன், வயசாயிட்டு போகுது. நான் என்ன எனக்காண்டி அம்மா கேட்கேன், உங்களுக்கு வயசாயிட்டே போகுது. காலகாலத்துல எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. நான் என்ன எனக்காண்டியே கேட்கேன், எனக்காண்டியே கேட்கேன்னு சொல்லி சொல்லி அவனுக்காகவே எல்லாம் கேட்டுருவான். உங்களுக்கும் வேலை செய்ய தரதுக்கெல்லாம் ஒரு பிள்ளை கிடைச்ச மாதிரி இருக்கான்ல. நேரா உனக்கு கல்யாண ஆசை வந்துட்டுன்னு சொல்லல. இங்க பாராடி, நீ மட்டும் வாயை திறக்காத சொல்லிட்டேன். உன்னை வெட்டி கொல்லாம வச்சிருக்கனே, சந்தோஷப்படு. எம்மானே அவளை போ சொல்லு. என்ன பிள்ளை பெத்து வச்சிருக்குதியா? 19 வயசு ஆவேல இவனுக்கு கல்யாணம் கேக்குது. இவனோட பெரிய அக்காமார் எல்லாமே கல்யாணம் ஆகாம இருக்காவ. சரியான லூசு பயலா இருக்கான். எம்ம கண்டியா, இவளுக்காண்டியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்ல. இல்ல அப்பே சொன்னாச்சு, என்னைக்கு ஆனால குட்டியை கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்ல இருக்க எல்லா கடனையும் அடைச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். இவன் இப்பதான் அவ 11ஆம் கிளாஸ் படிக்கியா. இனிமே எப்ப இந்த குட்டி காலேஜ் படிச்சு எப்ப கல்யாணம் பண்ணி வச்சு? அபி, அபி, அஜய், வா அஜி. இந்த கனிக்குட்டியை கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அது கூட நம்மள கண்டுக்க மாட்டேங்குது. வால, வா அஜி. கனி எப்படி இருக்கா? அத்தை நல்லா இருக்கா. பேப்பர்ல வந்ததெல்லாம் மறந்து வீட்ல சும்மா எப்போ மாதிரி இருக்காளா இப்ப? ஆமாத்த, இப்ப 2 நாளா நார்மல் ஆயிட்டா. பெரிய ஸ்கூலுக்கு போன உடனே என்னையெல்லாம் கண்ணே தெரியல கண்டியா உனக்கு? ஆமா, இல்லாட்ட மட்டும் இவளுக்கு இவ அக்காக்காரிக்கு நம்மளையெல்லாம் கண்ணு தெரிஞ்சிடும். ஏம்ல அஜய் இப்படி சொல்லிட்ட? வேற பின்ன பிராக்டிகலுக்கு செம்பருத்தி பூ பறிச்சு தரதுக்கு எல்லா பூவையும் யாரு ஜாடி பறிச்சு தரதுக்கும் அக்காக்காரிக்கு நான் வேணும். இப்ப கண்டியா கூட படிச்ச பையன் எள்ளு போல என்ன ஏதுன்னு அக்கறைய பேசியாளா? அவன் கிடக்கான் குப்பலாரி. வா உட்காரு. அதெல்லாம் இல்ல அபி, சும்மா உன்னைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். புது ஸ்கூல் போனதுல இருந்து உன்னை பார்த்து பேசுறதே இல்ல. நான் வேற ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல. ஆமா, கோயில திருவிழா போயிட்டு இருக்கு. இப்பயாவது 10 நாளா கோயிலுக்கு போய் நல்ல புண்ணியத்தை தேடலாம் இல்லடி? ஏன் ஜி, பள்ளிக்கூடம் ரொம்ப பெரிய பள்ளிக்கூடமோ? ஆமாத்த, தெரியாதா? ரொம்ப பெரிய ஸ்கூல். இல்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நம்ம ஸ்கூல்ல இருந்ததை விட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காவ.
பெரிய ஸ்கூலுக்கு போயிருக்க. இனிமேலாம் நாங்க எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுமா என்ன? அப்படி என்ன பெரிய ஸ்கூல் பெரிய ஸ்கூல்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அந்த ஸ்கூல்ல படிச்சா பெரிய பெரிய பொசிஷன்ல எல்லாம் இருக்கலாம் தெரியுமா? நம்ம காலேஜ்ல கூட சேரும்போது அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன்னு சொன்னா அட்மிஷன் தருவாங்க. அவ்வளோ பெரிய ஸ்கூல். அழகாட்டி நீங்க அப்படியே அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம். உன்னைய படிக்க வைக்காமல்னா உன் அக்கா அந்த வீட்டுக்கு மருமகளா போறா. உனக்கு ஃபீஸே இருக்காது. நமக்கெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் காணும். ஐயோ அத்தை, ஃபீஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் வராது. நம்ம ஜாந்தியத்தை பிள்ளையே அங்கதான் 12ஆம் கிளாஸ் படிக்காங்க. ஆமா, இல்ல இழுவைக்குமாவா அங்கதானே படிக்கியா? ஆமா, அந்த அக்கா எங்களோட ஒரு வயசு பெரியவங்க. சாந்தியத்தையே அங்க படிக்க வைக்காங்க. ஏன் உங்களால முடியாதா? எடி, நீ குட்டையை குழப்பி விட்டுருவ போல. வீட்டுக்கு போறியா? நீ போன் பண்ணு, நான் அப்புறம் வந்து நீ பாக்கேன். கண்டியா வீட்டுக்கு வந்த பிள்ளையே போன்னு துரத்த எங்கேயோ இடிக்குதே. நம்ம சஜ்ஜுக்கு பாத்துருக்க பொண்ணு கூட அங்கதானே வேலை பார்க்க. அப்படிதான் கனி சொல்லிட்டு இருந்தா. ஆனா யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ பெரிய பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்குதான் பிள்ளை. அப்படிதான் கனி சொல்லிட்டு இருந்தா. ஆனா அத்தை, உங்களுக்கு தெரியுமா, நம்ம சாந்தியத்துக்கு பிள்ளை அந்த ஸ்கூல்ல போனதுக்கு பிறகு நல்லா படிக்கலாம். இனிமே பாருங்க, காலேஜுக்கெல்லாம் போகும்போது அந்த அக்காவுக்கு ஜனான சீட்டு கிடைக்கும். ஃபாரின்லாம் போய் படிப்பாவ. ஃபாரின்ல எல்லாம் வேலை பார்ப்பாவ. இழுவைக்கு போகலாம். ஆமா லே சொல்ல. உன் பிளான் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு எடுத்து காலி பண்ணிடு. நீ தலைக்குள்ள ராட்ல தொங்குனா கூட நான் உன் பள்ளிக்கூடத்துக்கு வரவே மாட்டேன். இப்பே அபிக்கு படிக்கணுங்கிற ஆசையே போயிட்டு ஒரு நல்ல ஸ்கூல்ல போய் சொல்லை என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்கலாம். நல்லா இனிமே 12ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு ஃபாரின்ல இருக்க காலேஜுக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை கூட ஃபாரின்ல பார்த்து நம்ம அபியெல்லாம் இங்க படிச்சான்னு வைங்க, ஃபாரின்லயே செட்டில் ஆயிருக்க மாப்பிள்ளையே கிடைப்பாரு. இப்ப கிளம்ப போறியே இல்லையால? இரு. ஏன் ஸ்கூலுக்கு அருமை பெருமை பத்தி எல்லாம் நான் பேசாம வேற யார் பேசுவா? அக்கா காரிகாண்டி நான் சிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் போய் எங்க அம்மைய பணத்தை எல்லாம் தீர்த்திருக்கேன். இவளுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு இந்த குட்டியை கூட்டு போலான்னு பிளான் போட்டு வந்திருக்கு பாரு. சாந்தியத்துக்கு பொண்ணே அங்க படிக்கும்போது ஏத நம்ம அபியெல்லாம் அங்க படிக்க முடியாதா என்ன? ஆமா, இழுவைக்கு மவளே அங்க படிக்கும்போது என் பிள்ளை அங்க படிக்க வைக்க முடியாதா என்னால? ஆனால இந்த குட்டி அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க விடக்கூடாது. இவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஆட்டம் போடலாம் நான் பாக்க. இழுவைக்கு மவளே அங்க படிக்கும்போது என் மவளை அங்க படிக்க வைக்க முடியாதா என்ன? நாளைக்கு எங்க அபிக்கு நாங்க அட்மிஷன் போடேன். இமா ஐயா, இவளவ ரெண்டு பேரும் நல்ல பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்திருக்காளுங்க. இப்ப என்னன்னா உன் மவளுக்கு தான் அந்த ஸ்கூலுக்கு போகணும். அதுக்குன்னு மெதுவா இந்த அபி அஜி இலக்கி விட்டுட்டு கூட்டு வந்திருக்கா. நல்ல பள்ளிக்கூடன்னு அஜி சொல்லலாம். இழுவையே அவன் மவளை அங்க படிக்க வைக்கும் போது என் பிள்ளை நான் படிக்க வைக்க மாட்டேனா என்ன? எனக்குலாம் அந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்ல. அந்த ஸ்கூலுக்கு என்னை விடாதுக்கு ஏதாவது ஆத்துலயோ கிணத்துலயோ என்ன தள்ளி விட்டுருங்க. நான்லாம் போவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு என்னாட்டி உனக்கு? அம்மா அங்கெல்லாம் ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசணும். ஏன் நான்லாம் படிக்கலையே என்ன? இது இழுவைக்கு மவளே அங்க படிக்கும்போது உனக்கு என்னவா? ஏம்மா இங்கிலீஷ்லயே பேசணும். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி அங்க போக முடியும்? அப்பனா இவளுக்கு அந்த ஸ்கூல்ல போறதுக்கு விருப்பம் இல்லையா? இருடி, நான் வரேன் இப்ப. அது மட்டும் இல்லாம ஃபீஸ் எல்லாம் எப்படி ஆகும் தெரியுமா? அத நினைச்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் இழுவைக்கு மவளே அங்க படிக்கல. அவ மவ அங்க படிக்கும்போது நான் உன்னை படிக்க வைக்க மாட்டேனா என்ன? அதானே. ஏமா நம்ம அபி நல்லா இருந்தா அது நமக்கு நல்லது தானே. இப்ப என் தங்கச்சி ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கன்னு வைங்க. எனக்கு ஜனான வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அவளை அடுத்து படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை வரும். இது மூலமா எனக்கு நல்ல புத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்படினால உன் நல்ல புத்திக்கு என்னாச்சு? ஏமா சொல்லம்மா, இனிமே இவளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு நல்ல காலேஜ்ல படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையில இருக்க பையலுக்கு கையில பிடிச்சு கொடுக்கணும்னா அவளை இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் நல்லது. இல்ல உனக்கு ஏன் இப்ப? கரெக்ட். ஏஜி, நீ என்ன குரூப் எடுத்திருக்க? நான் அபி எடுத்திருக்க அதே குரூப் தான், மேத்ஸ் பயாலஜி. கணக்கு பாடத்துக்கு என் அபிக்கு 10ஆம் கிளாஸ்லயே 94 மார்க் உண்டு. அபி மட்டும் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டா கண்ணுகிட்ட இருந்து திருக்கு வாங்க வேண்டாம் மேத்ஸ் சொல்லி தர பேர்ல. ஏஜி, நீ படிக்க? சாந்தி சித்தியம்மாவ அங்கேயே படிக்கியா? ஆமா. எங்க அபி இனிமே அங்கதான் படிப்பா. ஆமாமா. ஃபீஸ் என்ன பெரிய ஃபீஸ்? இழுவைக்கு மவளே படிக்கியா? அது பிறகு உங்க விருப்பம் அத்தை. சரி நான் வாரேன். சரிம்மா. எடி வட்டா, நீ போ. சாயங்காலம் சர்ச்சுக்கு வருவேல, அப்போ உன்னை வச்சுக்கிட்டேனா? கோயிலுக்கு போறது எல்லாம் கடவுளை கும்பிட்டு நல்ல புத்தி கேட்கறதுக்கு. திருவிழா நேரத்துல உள்ள இருக்கிற மாதிரி கோயிலை சுத்தி வெளியே ஆள் இருக்கான். ஆமா, 4 பக்கமா வெளியே இருக்கிறதுக்குள்ள நடக்கிறதெல்லாம் பார்க்கறது டிவி பெட்டி வச்சிருக்கலாம். யூடியூப்ல லைவ் போட்டிருக்குமா. தலைக்கு மேல துணியை போட்டு மூடிக்கிட்டு கமந்து இருந்து 2 பேரும் கதை விட்டுட்டே இருக்காளுங்க. கதை விட்டுட்டா? ஏமா ஆமா, என் ஃப்ரெண்டுக்கார பையனும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து
ரொம்ப அடிச்சு விடாதேன்னா நாங்க ஏதாவது பேசும்போது கேமரா எங்க பக்கம் திருப்பாவன்னு நாங்க என்ன செய்ய முடியும்? கேவலமா இருக்குடி. என் ஃப்ரெண்டுக்கார பையன் வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி கேட்கும்போது அதுக்கு நீ கோயிலுக்குள்ள இருக்கணும்ல. நீ அந்த கலர தோட்டத்துல ஏறி இருந்துட்டு கதை உடையற எனக்கு நியூஸ் வருது. அதானே இவன் என்னைக்கு கோயிலுக்குள்ள வந்தான்? எடி கொடியாத்திர அன்னைக்கு பட்டாசு கொளுத்ததுக்காண்டி போனேன் அந்த பக்கம். உருட்டுல நல்ல உருட்டு. ஏஜி இவள நான் இங்க சேர்த்துட்டேனே, இனிமே சேர்க்க முடியுமா என்ன? ஒரு வாரம் தானே போயிருக்கு, அதெல்லாம் சேர்க்கலாம். ஆமாமா நாளைக்கே அட்மிஷன் போட இவள அங்க கொண்டு சேர்க்கேன். இழுவைக்கு மோளை விட ஏமாவ குறைஞ்சவளா என்ன? ஆமாமா ஆனா நாளைக்கு வராதுங்க. எங்க சார் எங்க மேம் எல்லாரும் டூர் போயிருக்காங்க. ஓ அப்படியா? ஒரு சின்ன பையன் தானே கரஸ்பாண்டன்ட். ஆமா ஆமாமா நம்ம சஜுக்கு பாத்திருக்க பொண்ணு உங்க ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கலாம். அதான் பையன் எப்படின்னு விசாரிச்சுட்டு போறதுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்தது அந்த பையன். எங்க சாரா? ஆமாஜி அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஓனரு. பள்ளிக்கூடத்துல வேலை பாக்கி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னாலே எப்படி விசாரிக்காரு. நல்ல பள்ளிக்கூடம். ஏன் அப்படியே நான் அங்கேயே படிக்க வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆமா சரி அத்தை, அப்ப நான் வாரேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். வரேன் அபி. நைட் சர்ச்சில் பாப்போம். எப்போ இருக்க இடத்துலயே வந்துரு. கோயிலுக்குள்ள முன்ன போயிருந்து கதை உடையதுல அப்படி ஒரு ஆனந்தம் இவளுகளுக்கு. சரி அத்தை நான் வாரேன். சரிம்மா. நல்ல ஒரு பிள்ளை. தான் மட்டும் நல்லா இருந்தா காணாதுன்னு நம்ம அபிய நல்லா இருக்கான்னு நினைச்சா பத்தியா? எம்மா அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ்லயா பேசணும். ஏட்டி இங்கே நீ இங்கிலீஷ் பாடத்தை தானே படிக்க. எம்மா இங்க விட கஷ்டமா இருக்காமா. படிடி மட படிச்சாதான் நல்ல வேலை கிடைச்சா. நல்ல வேலை கிடைச்சாதான் காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாய். இது இழுவைக்கு மகளே படிக்கும்போது உனக்கு என்னவா? ஆனா சாந்தி சித்தியை வச்சு அவ நல்ல உருட்டி விளையாடிட்டு போயிட்டான். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஆனந்தம் இது ஆனந்தம் அன்பே என்னும் ஆனந்தம். இனிமே கண்ணிட்டேந்து ஹோம்ஒர்க்குக்கு போய் நின்று அடி வாங்க வேண்டாம். லூசுக்கு இருக்கு. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்லி தந்துட்டு எக்ஸசைஸை நீயே பண்ணுன்னு சொல்லி விட்டுருவா. கனி வாங்க. வணக்கம். வாங்க. நீங்க? நான் ஆதியோட அப்பா. வாங்க வாங்க உட்காருங்க. வசந்தி குடிக்கிறதுக்கு காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்டுக்கு வந்திருக்கீங்க காஃபி கூட குடிக்காம? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா இப்பதான் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். அப்படியா? நான் தான் இது வரைக்கும் உங்க யாரையும் பார்த்தது இல்ல. மன்னிச்சிருங்க. நடந்த சம்பவத்தை அன்னைக்கு வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் வேலை, அது பிறகு உடம்பு சரியில்லாத நிலைமை வேற. அதுல என்ன இருக்கு? உங்க பையனும் தானே பாதிக்கப்பட்டிருந்தாரு. பையன் சைட்ல 1000 பிரச்சனை வந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு அது பெருசே இல்ல. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை எள்ளு போல ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டாலும் 1000 விதத்துல பேசுவாவ. என்னாலே அதை தாங்கிக்க முடியல. நல்ல வேலை ரோஹித் மாப்பிள்ளை எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால இந்த பிரச்சனையை அப்படியே மாத்தி எழுத முடிஞ்சு. தம்பி நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. சேர் எடுத்து போடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, இப்ப கிளம்ப வேண்டியதுதான். பிறகு ஏற்கனவே முடிவு பண்ணாதான். கனி எங்க வீட்டு மருமகதான்னு நாங்க சொல்லிட்டோம். அந்த நேரத்துல மூத்தவன் வேற சீக்கிரமா நிச்சயத்தை வச்சிடலான்னு சொன்னதோட சரி. அது பிறகு அதை பத்தி பேச முடியாமலே போயிட்டு. பொண்ணை பெத்தவங்க நீங்க. அதுக்கு மேல நாங்களும் அந்த பேச்சை எதுவும் எடுக்கல. அதனால தப்பா எதுவும் எடுத்துக்க கூடாதுல்ல. அதெல்லாம் நாங்க எதுவும் நினைக்கல. அது பிறகு பெரியவன் ஸ்கூல்ல இருந்து டூர் போயிருக்காவ. அவன் வர்றதுக்கு எப்படியும் நாளைக்கு ஆயிரும். வந்ததுக்கு பிறகு நாங்க எல்லாரும் ஒரு நாள் சேர்ந்து வரோம். நல்ல நாளா பார்த்து நிச்சயம் வச்சிடலாம். என்னைக்கா இருந்தாலும் உங்க பொண்ணுதான் எங்க வீட்டு மருமகா. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே போறேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. பெரியவங்க நீங்க, பொண்ணை பெத்தவங்க நாங்க. எங்க மனசுல என்னென்ன குழப்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன குழப்பம்னாலும் சொல்லுங்க. என் காதுக்கு வந்த வரைக்கும் ஆதிக்கும் கனிக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. பத்தாததுக்கு பேப்பர் நியூஸ்ன்னு அசிங்கப்படுத்திட்டானுங்க. உங்களுக்கு இதுல என்ன குழப்பம்னாலும் சொல்லுங்க. ஏற்கனவே உங்க வீட்டு மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா இப்ப அவரோட குடும்பத்தோட இல்ல. ஒரு அனாதை பொண்ணுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு முழுசா தெரியல. அப்படி இருக்க பட்சத்துல நாங்களும் இல்லாதப்பட்டவங்க தான். எங்களுக்கும் குழப்பம் இருக்கும்ல. எனக்கு புரியுது. அதுல உங்களுக்கு ஒரு குழப்பமும் வேண்டாம். என்னமோ கொஞ்ச நாளையில எங்க வீட்டு மூத்த மருமக எங்க வீட்டுக்கே வாழ வர போறா. அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கேன். இப்ப நம்ம நிச்சயத்தை வைப்போம். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு கல்யாணத்தை வைக்கலாம். தப்பா எடுத்துக்காதுங்க. இது பொதுவா எல்லார் வீட்லயும் வர பயம்தான். அதுலயும் அந்த பொண்ணு வர அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. எங்களுக்கும் எங்க பொண்ணை நினைச்சு ஒரு பயம் இருக்கும்ல. உங்களுக்கு என் மேலேயும் ஆதி மேலேயும் நம்பிக்கை இருந்தா மட்டும் உங்க பொண்ணை ஆதி கொடுத்தா போதும். கல்யாண செலவு அது இது எதை பத்தியும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்க பெரிய பையன் வரட்டும், பேசிக்கலாம். இது வரைக்கும் நான் உங்க பொண்ணை பார்த்தது இல்ல. இருங்க. கனி கனி என்னப்பா? செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கணத்தில்
வாமக்கா. எப்படிம்மா நல்லா இருக்கியா? ஆமா அங்கிள், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, வீட்ல எல்லாருக்கும் உன்னையே தெரியும், எனக்கு மட்டும் தெரியாது. படிப்பெல்லாம் எப்படிம்மா போகுது? அங்கிள், நல்லா போகுது. ஜாடிக்கு ஏத்த முடின்னு சொல்லுவாவ. மூத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஆதிக்கு படிப்பு மேல எப்படி ஒரு வெறியோ அதே மாதிரி தான் அவளுக்கு வேணும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்புனா அவ்வளவு முக்கியம். ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன்லயும் படிப்பு மட்டும் இருந்துன்னா போதும், வாழ்க்கைய வாழ்றதுக்கு அதுவே போதும். ஆமா அங்கிள். நடந்து முடிஞ்சதை நினைச்செல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. ஆமா, என்னைக்கா இருந்தாலும் எங்க வீட்டு மருமக நீதான். ஒரு ஸ்கூல்ல வச்சு நடத்திட்டு இருக்கான். படிப்போட முக்கியத்துவம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் சொல்றேன், படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அவ புத்தக புழுவா இருக்கிறதுனால தானே ஏன் உயிரை போட்டு எடுக்காவ. சரிங்க, அவளை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற வேலையும் இருக்கு, அப்படியே நாங்களும் கிளம்பிடுறோம். பெரியவன் வந்ததுக்கு பிறகு ஒன்னா வந்து பேசுறோம். சரிங்க. ஒரு காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம்ல. அதாம்மா, வரும்போதுதான் சாப்பிட்டுக்கிட்டு வரோம். இதுக்கு மேல வயித்துல இடம் இல்ல. சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வரோமா? சரி அங்கிள். ஏதாவது பேசணும்னா பேசிட்டு வாங்க, அதுக்கு தானே வந்தேன். உட்காருங்க தம்பி. இல்ல அங்கிள், நானும் கிளம்ப வேண்டியதான். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போனா போதும். பெரியவங்களுக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாவ வசந்தி. போட்டு எடுத்துட்டு வரேங்க. குடும்பத்தோட இடத்த காலி பண்ணிட்டாவ. நாம இருக்கான ரெண்டையும் தண்ணியை விட்டுட்டு போயிருக்காவளா? இப்ப நம்ம போறதா இருக்கதா? இருப்ப என்ன பேசியாவ ஏது பேசியாவன்னு கேட்போம். லவ் பண்றவங்க கதையை ஒட்டி கேட்கறதே ஒரு தனி சுகம். என்ன என்ன? ஆண்டி அங்கெல்லாம் போயிட்டாங்களா? நீங்க போகலாம்? அவங்களுக்கு வேலை இருக்கு, போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்த வேலை முடிஞ்சு, நான் வந்த வேலையை இனிதான் பார்க்க போறேன். ஏதோ ரொமான்டிக்கா பேச போறவ. ம் வரதா சொல்லவே இல்ல. அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். அப்புறம் அப்புறம் என்ன? சாப்பிட்டியா? ம், நீங்க? அதான் அப்பா சொன்னாங்கல்ல, சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். வேற என்ன? வேற உங்க அம்மாவும் அப்பாவும் நமக்கு பிரைவசி கொடுத்துட்டு போயிருக்காங்க போல. எங்க அப்பா நான் இருக்க தைரியத்துல தான் உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிருக்காவ. அவங்க டூர் போயிட்டு வந்துட்டாங்களா? நாளைக்கு வருவேன்னு நினைக்கிறேன். என்ன என் கொழுந்தியா ரொம்ப நேரமா ஆர்வமா பார்த்துட்டு இருக்கா. இனிமே நீங்க வரும்போது இசையை கூட்டு வாங்க. அதுக்கு என்ன, கூட்டிட்டு வந்துட்டா போச்சு. இவளை ஏதாவது வம்பளுக்கணுமே இப்ப. என்னம்மா, ஸ்கூல்லாம் எப்படி போகுது? ஸ்கூலை பத்தி கேட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். படிப்புல இப்பெல்லாம் ரொம்ப ஆர்வம் போல, என்ன நேரமா புக் எடுத்து வச்சுட்டே இருக்குதியா? ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. வீட்டுல ஒருத்தி இருக்கா, அவள்கிட்ட இழுப்பல சொல்லிதான் கேட்டா கூட ஒரு தடவை சொல்லி தருவா. அதுக்கு மேல கேட்டா அவள்கிட்ட இருந்து நுள்ளு வாங்கி அடி வாங்கி தான் சொல்லி தருவா. யாண்டே, என் குழந்தையாருக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டியா என்ன? ஸ்கூல்ல மேம் ஒரு தடவை சொல்லி கொடுக்காவ. ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல டவுட் கேட்டா ஒண்ணும் இல்ல, எது ஹோம்வொர்க் கொடுத்தாங்களோ அதை பண்ணி தான் கேட்பா. நான் ஹெல்ப் பண்ணலைன்னா உடனே யூடியூப்ல இந்த எக்ஸசைஸ் போட்டு எடுத்து காப்பி பண்ணி எழுதிட்டு போறது. அம்மா, நீ போகல எழும்பி? என்னை நம்பிதான் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிருக்காவ. பரவாயில்ல, நீ கிளம்பு. என்ன நம்பி உங்க அக்காவை விட்டுட்டு போ. எங்க அப்பா என்னை நம்பிதான் அவளை தனியா விட்டுட்டு போயிருக்காவன்னு சொன்னேன். நீ என்ன நம்பி அவளை விட்டுட்டு போ? அப்புறம் ஏன் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் சண்டையே வந்துட்டு இருக்கு? எவ்வளவு பாசம் எனக்கு என் குழந்தையார் மேல. எவ்வளவு பாசம் இருந்துன்னா எங்க ஸ்கூல்லயே அவளை படிக்க வச்சிருப்பேன் நான். நான் தான் படிக்கேன், என்னமோ நீங்க படிக்க மாதிரி அடிச்சு விடாதுங்க. இன்னைக்கு நான் படிக்கிறதுல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நான் பாட்டுக்கு நல்லபடியா அந்த ஸ்கூல்ல போய் படிச்சிட்டு இருந்தேன். நல்லா படிச்சிட்டு இருக்க பிள்ளையை பிடிச்சு இழுத்து உங்க ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துருக்குதியா? உங்க ஸ்கூல் அட்மிஷனுக்காண்டி ஒரு பாவப்பட்ட பிள்ளைக்கு வாழ்க்கை தான் கிடைச்சா? மைக் ஏதாவது வேணுமா? போடுறா. அப்புறம் கனி, ஆ? நிச்சயம் இப்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? அதான் உங்க அப்பா இழுத்தாரே, அண்ணி அந்த வீட்டுக்கு வர்றது வரைக்கும் உங்க அப்பாவுக்கு சம்மதம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி? எங்க அப்பா அப்படியெல்லாம் பேசவே இல்லையே. நான் வரதுக்கு முன்ன பேசினாங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, இழுவே ஒரு இழுத்தாரு. பெரியவன் வந்ததுக்கு பிறகு பாக்கலான்னு சொல்லியிருக்காரு. அவர் இழுத்ததுலயே எனக்கு 1000 கதை சொல்லுது. நிஜமாவா? எனக்கு என்னமோ உங்க அப்பாக்கு அண்ணி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் முழு சம்மதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நடந்துட்டா எவ்வளவு சந்தோஷம் இல்ல ஆதி? ஆமா, நாம நினைச்சது நடந்துறோம்ல. இவன் என்ன கனியை கலத்தி விடுறதுக்கா பாக்க? இவளும் ஓவரா பல்ல கட்டிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டு லவ் தானே பண்ணுதுங்க. வீட்டுல நிச்சயதார்த்தம் வச்சா சந்தோஷம் தானே படுவாங்க. நிச்சயம் தள்ளி போன சந்தோஷம் பேசிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா மட்டும் இதே பதில சொன்னாங்கன்னா கண்டிப்பா நிச்சயதார்த்தம் தள்ளி போகும்ல. அப்படிதான் நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, நம்ம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், கடவுளா பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஹலோ, என்னம்மா கொழுந்தியா? என்ன அவளை கலத்தி விடலான்னு பாக்குறீங்களா என்ன? போடுறா. இது ஏன் உனக்கு? நல்லா ஏமாத்திட்டு போலான்னு நினைக்கிறீங்க தானே? வேற பின்னாச்சி, லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ண முடியுமா என்ன? அதெல்லாம் அந்த காலம். இப்ப கலத்தி விடியதான் ட்ரெண்ட். ஓகோ, அது பிறகு? அப்புறம் என்ன, உங்க அக்காவை கலத்தி விட்டுட்டு உங்க அக்காவோட நல்ல பொண்ணா பார்க்க வேண்டியதான். நான் அப்பயே சொன்ன
சொன்னேன் இந்த ரப்பர் மண்டையை நம்பாத நம்பாத அப்படின்னு. ஏ கனி, அந்த ஆள் என்னடானா இவளை கழட்டி விட்டுட்டு வேற ஆள் பிடிக்க மாதிரி சொல்லாரு. இவ என்னன்னா சைட் அடிச்சிட்டு இருக்கா. ம் ம். நேத்து கேட்டது ஆ? ஒரே ஒரு தடவை கொடுக்கலாம்ல. இங்கயா? ஒருவேளை நம்மளதான் பைத்தியம் ஆக்குதுகளோ? அஜி இருக்கா? அதெல்லாம் அவ தப்பா நினைக்க மாட்டா. ஹலோ, என்னம்மா சும்மா சும்மா தொண்ணு தொந்தரவா இருக்கதான் பத்தாதுன்னு. எங்க அப்பா என்னைய நம்பிதான் உங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிருக்காவ. அதான் நீ என்ன நம்பி உன் அக்காவை விட்டுட்டு போ. நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நிச்சயம் தள்ளி போனா உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நீங்க எதுக்காக சந்தோஷப்பட்டுட்டு இருக்குவியா? அப்பதானே வேற பொண்ணை பார்க்க முடியும். அப்புறம் அப்புறம் என்ன? இந்த கனிக்கிட்ட நான் அப்பயே சொன்னேன் இந்த ரப்பர் மண்டையை நம்பாத, சரியான ஃப்ராட் அப்படின்னு சொன்ன. கேட்டாளா அவன்? அப்புறம் எங்க அம்மாக்கு மண்டை கழுவி என்ன அந்த ஸ்கூல்ல சேர்க்க வச்சீங்க? எதுக்கு எதுக்குன்னு அதே நீயே சொல்லிரு. எப்படியாவது உங்க ஸ்கூல்ல நிறைய ஸ்ட்ரென்த் காமிக்கணும்னா என்னைய சேர்த்தது. ஆமா, ஏன்னா அந்த ஸ்கூல்ல இவன் மட்டும் தான் படிக்கா, வேற யாரும் படிக்கல. ஏட்டி நீ சர்டிபிகேட் கொடுக்காதேன்னா இவ பிளான் என்ன தெரியுமா? என்னைய அந்த ஸ்கூல்ல சேர்த்தாச்சா இனிமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காதா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரை அங்க கூட்டிட்டு போவேன். அது மூலமா அவங்களுக்கு அட்மிஷன் கவுண்ட் கூட இல்ல. நீ சொல்றத பார்த்தா யார் மண்டையோ கழுவிட்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. நான் மண்டையெல்லாம் கழுவல. அபிக்கு நல்ல ஸ்கூல்ல ஒரு படிக்கிறதுக்கு வசதி கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி போடு. அடி பாவி, இதானே உங்க பிளானு? எப்படியாவது ஒவ்வொரு ஆளையா மனசை மாத்தி அவிய மூலமா 4 பேரை இழுத்து அதுக்கு அவிய மூலமா 8 பேரை இழுத்து ஸ்கூல்ல பெருசாக்க பாக்குதியா தானே? ஆமாம்மா, நீ 4 பேரை கூட்டு வரதுனாலதான் அங்க ஸ்ட்ரென்த் கூடுது. சரி கனி, நானும் அப்படியே கிளம்புறேன். என் ஃப்ரெண்டை பார்க்க போனோம். நம்ம நினைச்சது மட்டும் நடந்துட்டுனா 2 பேருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. எனக்கு என்னமோ உங்க அப்பா இழுத்ததை வச்சு அப்படிதான் தோணுது. பார்க்கலாம். எங்க அம்மா உங்களுக்கு காஃபி போட போயிருக்காவ. காஃபி போட போறதா சொல்லி எங்களுக்கு பிரைவசி கொடுத்துட்டு போயிருக்காவ. எங்க அப்பா என்னைய உட்கார வச்சுட்டு தான் போயிருக்காவ. ஆனாலும் அந்த கொழுப்பு குறையலையே. அது எப்படி உங்க 2 பேருக்கும் ஒரு நேரம் பொருந்த மாட்டேங்குது? ஏன்டி நீங்க யார் கூடலாம் இப்படி சண்டை போட்டுலாம் இருக்க மாட்டீங்களா? இவளை பார்க்கும்போது மட்டும் எதுக்கு மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? அவளை கடுப்பேத்த மாதிரியே பதில் சொல்றது. அது எனக்கு என் குழந்தையா இருக்கவும்ல சீக்ரெட். அப்படிதானம்மா? அப்பப்பா, ஏன் ஜி, கனிக்கு நான் வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்லாம் சாப்பிட்டியா? நல்லா இருந்தா? இது சொல்ல மாட்டேன்னா எப்படி இருந்துன்னு கேட்டாரு. நான் அஜிட்டு தான் கேட்கணும், அவதான் மொத்தமா காலி பண்ணான்னு சொன்னேன். நான்லாம் சாப்பிடல. நான் ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன். அடி பாவி. யாருமா? நீயா? ஆ ஆ, நம்பிட்டேன். சரிம்மா, வரேன். ஆ. இடி, ஹலோ, அந்தால போயாச்சு. ஏன்டி உனக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். நிச்சயதார்த்தம் நடக்காம போனா எதுக்கு நீங்க சந்தோஷப்படணும்? சந்தோஷமா இருக்கோம், சந்தோஷப்படுறோம். உனக்கு என்ன? அந்த ஆள மாதிரி நீயே தலை சுத்தி மூக்க தொடாரட்டி. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. என்னமோ சொல்ல போனா வீட்டுக்கு தெரியாம ஒளிச்சிருந்து போன்லாம் பேசிட்டு இருந்த. அதுக்கு பிறகு ஏன் நிச்சயதார்த்தம் நடக்காம இருந்தா உங்க 2 பேருக்கும் சந்தோஷம்? நாங்க படிக்கிற டைம்ல படிக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த பிரச்சனைனால இதெல்லாம் பண்ணலான்னு எல்லாரும் நினைக்காங்க. படிச்சு முடிஞ்சு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணமா பண்ணி வைக்க போறாவ, சும்மா நிச்சயதார்த்தம் தானே பண்ண போறாவ. அது என்ன நினைக்கிறாருன்னா, அம்மா அப்பா கிட்ட பையன் என்ன வேலை பாக்குறான்னு கேட்டா படிச்சுட்டு இருக்காங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அதான் வேலைக்கு போனதுக்கு பிறகு கெத்தா இருக்கும்ல அவருக்கு. ஓஹோ, அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ண போறது எனக்கு விருப்பம் இல்ல. நிஜமாவே இவ காதல் உண்மையான காதலா இருக்குமோ? ஸ்னேகா அக்காவை தான் லவ் பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் அந்த அக்கா 2 பாடம் 3 பாடம்லாம் அரியர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன புத்தக புழுவா இருக்காங்க. சரி, நீ அப்படியே யோசிச்சிட்டே இரு, நான் வரேன். ஏ கனி கேட்டா. கனிக்கு ஆதியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, அதனால என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்காரு. அதுதான் சிறையா இருக்கு. வம்பிழுக்கிறதுக்காண்டி என்னை இந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துட்டாரு. பார்க்கும் போதெல்லாம் கடுப்பை கிளப்பிட்டு வேற இருக்குது. மற்றபடி கனிக்கு ஓகே தான், கனி கூட செட் ஆகும்.